அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிகச் சாதாரணமானவன். ஆனால் பல அற்புதங்களை அந்த மனிதனை கொண்டு இறைவன் நடத்தி காட்டுகிறான். தான் யார் என்பதை காட்டுகிறான். அப்படிங்கிறதுக்கு இந்த அரிசி மூட்டைகள் ஒரு பெரிய அத்தாட்சியாக மாறி இருக்குது. அப்படி தான் நாங்கள் அதை பார்க்குறோம். விருந்துக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. எல்லோரும் நம்ம எதுக்கு விருந்து போடுவோம்? கல்யாணத்துக்கு விருந்து போடுவோம், வீட்டு விசேஷங்கள் அப்படிங்கிற பேரில் நம்ம பல விசேஷங்களை நடத்துகிறோம். இதெல்லாம் ஆகுமா ஆகாதானே தெரியல. ஆனால் எல்லாரையும் ஒன்று கூட்டி நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, தோழமைகளுக்கு விருந்து போடுவோம். என்ன மாதிரி விருந்து? நமக்கு பிடிச்ச பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பலதரப்பட்ட பிரியாணிகள். அப்படி இல்லைன்னா அதை விட்டால் அடுத்த சாய்ஸில் இருக்கிறது நெய்ச்சோறு தால்ச்சா. எனக்கு கடலூர் மாவட்டத்தினுடைய நெய்ச்சோறு தால்ச்சா ரொம்ப ஃபேவரேட். அப்போ ஒவ்வொரு ஊர்களாக தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகளினுடைய இந்த ஊரான பயணங்களில் எந்த ஊரில் என்ன ஸ்பெஷல், எந்த ஃபுட்டு ரொம்ப நமக்கு ஃபேவரேட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதாக இருக்குதோ அதையே நீங்கள் எளியவர்களுக்கு கொடுங்க. யாருக்காவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது சிறந்ததாக இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லித்தருது. அப்போ நம்ம விருந்துக்கு வாங்க அப்படிங்கிற நிகழ்வை தயாரிக்கும் போது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பல ஊர்களினுடைய ஸ்பெஷல் உணவை நம்ம இருக்க இடத்துல ஏழை மக்களுக்காக, கஷ்டப்படுறவங்களுக்காக அப்படின்னு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து ரொம்ப அழகான முறையில் அவங்கள வர வச்சு அல்லது அவங்க இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கறதுன்ற ஒரு வேலைகளை நம்ம செய்வோம். விருந்துக்கு வாங்க அப்படின்ற இந்த நிகழ்வில் கடலூர் மாவட்டத்தினுடைய ஷெஃப் 5 பேரை நம்ம வர வைக்கணும் அப்படின்னு திட்டமிடுறோம். அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். மெனு நெய்ச்சோறு தால்ச்சா. அப்போ நெய்ச்சோறு தால்ச்சா அப்படிங்கிறது அங்கே கத்திரிக்காய் மாங்காய் போட்ட தால்ச்சாவும் நெய்ச்சோறும் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது 24 கேரட் க்ரீன் பேக் 2 years ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3மே எங்களுக்கு புதுசாக இருக்குது. இந்த 2 years ஓல்டு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் பல ஆண்டுகள் பழமையான அரிசி, ரொம்ப சுவையுள்ளதாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ 2 years ஓல்டு க்ரீன் பேக் 24 கேரட் கோல்டு தான் நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்கோம். அது அரிசிக்கு இந்த பேரை வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியலை. சரி, உடனே அதனால என்ன, எல்லாம் சிறப்பாக வாங்கிடுவோம், 250 கிலோ 300 கிலோ அரிசி சிறப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம். பிறகு விசாரித்தோம்னா தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த பக்கம் திண்டுக்கல், கரூர், அந்த சைடு பெரம்பலூர், அரியலூர் வரைக்கும் இந்த அரிசி எங்கேயுமே எங்களுக்கு நாங்கள் கேட்குற டீலர்ஸ்க்கு மாற்றி ஃபோன் பண்ணுறோம், எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் தொடர்ந்து மளிகை வாங்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கிட்ட கேட்குறோம், அவங்களாலையும் கனெக்ட் பண்ணி வாங்கி தர முடியல. 15 நாள் அவகாசம் எடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 24 கேரட் அரிசி க்ரீன் பேக் 1 year ஓல்டு. எங்கள் ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா, 1 year ஓல்டு நல்லா இருக்காது, எங்களுக்கு 2 years ஓல்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது, அரிசியில் இத்தனை மகத்துவம் இருக்குதா, இப்போ இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த அரிசியில் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த அரிசி எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். ஒவ்வொரு ஊருக்காக ஃபோன் பண்ணி கேட்குறோம், நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். அப்போ நாங்கள் ஒரு ட்ரேடர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அது காட்டுமன்னார் கோயில் ட்ரேடர் கனெக்ட் ஆகுது, சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில். அப்போ காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் நமக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடுறோம். காட்டுமன்னார் கோயிலில் பேசிட்டோம், 2 years ஓல்டு க்ரீன் பேக் கிடச்சிருச்சு. சரி, அடுத்த நாள் அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டு அரிசி கிடச்சிருச்சு விடுங்க அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க அனுப்புகிற பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி நம்ம சொல்கிற தேதிக்குள்ளே வராது அப்படிங்கிற ஒரு நிலைமையாக இருக்குது. அப்போது என்னடா செய்கிறது, சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த பக்கங்களில் என்ன மாவட்டங்கள் இருக்குதுன்னு எடுக்கும்போது திருவண்ணாமலை எடுத்தோம். திருவண்ணாமலையில் நம்ம கோஆர்டினேட்டர்கிட்ட எடுத்து இந்த மாதிரி அரிசி வேணும்னு சொன்னப்போ, போன வாரம் நாங்கள் அந்த அரிசி தான் வாங்கி நாங்கள் சமைச்சோம், இங்கே எல்லாம் அங்கே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அரை மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க. அரை மணி நேரத்தில் உடனே சொல்லிட்டாங்க, இருக்குது க்ரீன் பேக் 2 years ஓல்டு 24 கேரட் இங்கே இருக்குது, எத்தனை மூட்டை வேணாலும் தரோம்னு சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷம், சரி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ அவங்க எப்படி அங்கே இருந்து இங்கே போட்டு விடுறது, அங்கேருந்து இங்கே அரிசியை கொடுத்து விடணும்னா 15,000 20,000 ரூபா செலவாகுது அந்த அரிசி இங்கே சேர்றதுக்கு மட்டும். அரிசியை நாங்கள் ஒரு மூட்டை ஒரு மூட்டை 2,500 ரூபான்னு 10 கிலோ 10 பை வாங்கியிருக்கிறோம். 26,000 ரூபா பே பண்ணியிருக்கோம். 25,000 ரூபா அரிசியை 20,000 ரூபா காசு கொடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரணுமா அப்படிங்கும்போது ஒரு மலைப்பு வரும். பார்சல் சர்வீஸில் போட்டால் எவ்வளோ வரும் விசாரிங்க அப்படின்லாம் சொல்கிறோம். பார்சல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, எல்லாருமே டூர் பார்சல் சர்வீஸ் சொல்கிறாங்க.
ஆனால் அந்த பார்சல் சர்வீஸில் நம்ம சொல்கிற நான் ஒரு 3 நாளைக்குள்ளே வந்து சேரது டவுட் ஆகுது. என்னடா செய்கிறது, அரிசி தாமதமாகி சரியான நேரத்துக்கு வந்து சேரலைன்னா இவ்வளோ முயற்சி செஞ்சது வீணாக போயிருமே, அரிசி கரெக்டான நேரத்துக்கு வரணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை உள்ளூர இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரிசியை போடாட்டி என்ன, இந்த பக்கத்தில் எல்லாம் துளசி பிராண்டு போடுறாங்க, பேசாமல் துளசி பிராண்டை போட்டு போங்க அப்படின்னு நம்ம சைடில் இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அது என்ன, இப்படி ஒரு ஷெஃப்புகளை கூப்பிடுறோம், அவங்க வந்து இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, அது என்ன நம்மளுக்கு கிடைக்காம போகிறதா, எல்லாம் நம்மளை விட்டுருவானா, என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு ஓடுறோம். இதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு சகோதரர் ஞாபகத்துக்கு வர்றாங்க. திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு 1.5 மணி நேரம் பயண தொலைவு, செஞ்சிக்கு பக்கத்தில் சேத்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த சேத்பட்டில் இருந்து எங்களுக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ள நிவாரண பணிகள் ஒரே நாளில் 1000 மில்லிமீட்டர் மழையும் ஒட்டு மொத்தமாக பேஞ்சு முடித்து, ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாள் இரவில் பெஞ்சு முடித்ததில் கடுமையான வெள்ளம், ஆற்று தண்ணி உடைச்சி பல ஊர்கள் பாதிப்பு, கரை உடைஞ்சு அப்படி அந்த 8 நாள் 10 நாள் அந்த வெள்ள நிவாரண பணியில் இருக்கும்போது ஒரு பெரிய லாரி நிறைய பழங்களை ஏற்றி கொண்டு அவங்களோட பழ வண்டியிலிருந்து அவங்களோட ஜமாத்தார்கள்லாம் சேர்ந்து அங்கே இருந்து பழங்களை கொண்டுக்கிட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி 15-18 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஒரு 7 பேர் கொண்ட டீம் வந்தாங்க. சகோதரர் அலீம் பாஷா டீம் இன்னும் மறக்கவே முடியாது. அந்த நிகழ்வுகளை எப்போ நினச்சாலும் கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துடும் எனக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அன்றைக்கி அவங்க பெரியப்பா வஃபாத், அவங்கள வளர்த்த பெரியப்பா வஃபாத். அந்த செய்தியோடு நின்று அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறோம், சொல்கிறோம், என்னை வளர்த்தவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, என்னால் போக முடியாது, திரும்ப போகிறதுக்குள்ளே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடும், இங்கேருந்து நான் துவா செய்கிறேன்னு சொன்ன போது அந்த உழுக்கப்பட்ட உள்ளத்தினுடைய சூடு இன்னும் எனக்குள்ளே அப்படியே இருக்குது. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே பரப்புரைக்கு போகும்போது அவங்களோட பழமண்டியெல்லாம் போய் சந்திச்சுட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே கட்டுற அந்த மதரசா பகுதிகள் அது எல்லாத்தையும் காமிச்சாங்க, அவங்க ஊரினுடைய மதரசா பணிகளை காமிச்சாங்க. அந்த ஜமாத்தார்களையெல்லாம் சந்தித்து சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தோம். சுபஹானல்லாஹ், அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. உடனே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, இந்த பழக்கடை வச்சுருக்காங்களே, எங்கள் அசிஸ்டண்ட் எங்களுக்கு சொன்ன ஐடியா, பழம் வண்டி வச்சுருக்காங்களே, அவங்க ஏதாவது சொந்த வண்டி வச்சுருப்பாங்க, ஒருவேளை அன்றைக்கி வந்தாங்களே அந்த வண்டி அவங்களோட தான் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா அங்கேருந்து டீசல் மட்டும் போட்டு நம்ம அனுப்பிவிட்றலாம். அப்படிங்கும்போது அந்த நொடி நான் நியத்து வச்சேன், நம்முடைய ட்ரஸ்ட் ஒர்க்குகளுக்காக நம்ம ஒரு வண்டி வாங்கணும், ஒரு லோடு வண்டி வாங்கணும்னு நியத்து வச்சுருக்கோம். அதையும் இந்த நேரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளாம் சேர்ந்து அதை வாங்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது, அதெல்லாம் தானாக நடக்கும்ன்ற நம்பிக்கை நம்முடையது. அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வண்டி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன வேலை வேணும் போது இந்த மாதிரி அரிசி இங்கே வரணும். அப்போ பழ வண்டி அங்கேருந்து பழத்தை ஏற்றிக்கிட்டு தேனிக்கு போகுது. ஆண்டு திண்டுக்கல் வழியாக தேனிக்கு போகுது, திண்டுக்கல் வரைக்கும் அரிசி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா, திண்டுக்கல் நம்ம ஊர், திண்டுக்கல்ல நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ரைட்டு, திண்டுக்கல் அரிசி இறக்கிடுவோம். திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டால் அப்போ இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் தொலைவு, 5 மணி நேரம் தொலைவு, நம்ம பாதி தூரம் வந்துருச்சுல, இன்னொரு பாதி தூரத்தை வந்து கொண்டு செலுத்திக்கலான்னு சொல்லி, சரி திண்டுக்கல் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அந்த சகோதரர்கிட்ட. திண்டுக்கல் வரைக்கும் வருது, அப்படி கொஞ்சம் வளைஞ்சு மதுரை வரைக்கும் வந்துருச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது அந்த வண்டி தேனிக்கு போகுது. சிஸ்டர் நான் கேட்டு சொல்கிறேன், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஆனால் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறதோடு அது முடியுது. கடைசியாக என்ன ஆகுனா, அரிசி வந்து திண்டுக்கல் வரைக்கும் வருது, அங்கேருந்து நம்ம எடுக்கணும், என்ன செய்யலாம்னு நாங்கள் பேசுகிறோம். இங்கே வந்து ஒரு லோடு வண்டி ஒரு ட்ரஸ்ட்லேருந்து நம்ம பேசும்போது அவங்க வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டிக்கு டீசல் மட்டுமே 8000 ரூபா. இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வண்டி கேட்குறோம், நம்ம இருந்த ஊரில். அப்போ அவர் சொல்கிறார், என்னம்மா 15000 ரூபா செலவு பண்ணி 26000 ரூபா அரிசி எடுத்துகிட்டு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. எல்லாருக்குமே இது என்னென்னா அனாவசிய செலவு, என்ன வீண் விரயம், அனாவசிய செலவு அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனக்கு மட்டும் அந்த மாவட்டத்துக்காரங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல்னால் நம்மளுக்கு அது வந்து தான் ஆகணும். அது எப்படி, நம்ம வந்து ஏழைகளுக்காக, நம்மளுக்கு அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டுகளுக்காக நம்ம உணவு தயாரிக்கும் போது அப்படி என்ன அந்த அரிசி நமக்கு வசப்படாமல் போகிறது, எல்லாத்தையும் இறைவன் தான் படைக்கிறான், அது என்ன அப்படின்னு உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நியது. அப்போ 15000 ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கிட்ட கேட்குறோம், அவங்க வண்டி சொந்தமாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாராளமாக வண்டி எடுத்துக்கோங்க, வண்டிக்கு டீசல் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும், டீசலுக்கு மட்டுமே 8000 ரூபா ஆகும், ட்ராவலிங் அலவன்ஸ் நம்ம எப்படி கருணை கொண்டு கொடுத்துருவோம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு. ஸோ 10000 ரூபா, 15000 ரூபா 10000 ரூபாங்கிறதே ஒரு விதமான 4 மூட்டை அரிசி சேர்த்து வாங்கிடலாம், சரி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மசூரால இருக்குது. எல்லாருக்குமே ஒரு விதமான கவலையாக இருக்குது, 10000 ரூபா 15000 ரூபா வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல.
சரி என்ன செய்கிறது அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு தான் திண்டுக்கலுக்கு அரிசி வருது, அதனால் அதுக்குள்ளே எதாவது பேசி முடிப்போம்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த சகோதரர்கிட்ட கேட்குறோம், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்களா? அவர் வந்து தேனிக்கெல்லாம் ஆட்டோலேயே போவார், கன்னியாகுமரிக்கு 2 வீலர்லேயே போவாங்க ஃபேமிலியோட, அந்த மாதிரியான ஃபேமிலி. ஸோ அதனால் அவங்கள்ட்ட கேட்குறோம், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கும்போது சரின்ட்டாங்க. சிஸ்டர் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, எவ்வளோ செலவாகும்? 3000 ரூபா செலவாகும், பார்க்கலாம். ஆனால் வந்து அரிசி மூட்டையை வந்து ஏற்றிட்டு வர்றதில் சில சிக்கல் இருக்குது, என்ன செய்யலான்னு பார்க்கணும், டோல் இத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு வழியாக பேசி சரி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம். இது எல்லாமே ஏழைகளுக்கு சிறப்பு உணர்வு, நம்ம நேசிக்கக்கூடிய இந்த மக்கள், குரானின் மீது கொண்ட நேசம், அதுக்கான இந்த பணி, அல்லாஹ்வின் திருமுகத்துக்காக நம்ம செய்யக்கூடிய பணி. அப்போ எல்லாமே பேசி வச்சு ஒரு வழியாக முடிஞ்சிருது. பேசி வச்சுருக்கோம். அப்படி இதுக்கிடையில் டியூஷனுக்கு போன பிள்ளை வந்து கீழே விழுந்து அடிபட்டு சைக்கிள் ரிப்பேர் ஆகுது. சரி என்னடா இது காயத்தோட பிள்ளை வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கவலையாகி சரி ஓகே அப்படின்ட்டு அந்த சைக்கிளில் நாங்கள் பக்கத்து ஊருக்கு ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புகிறோம். திருநெல்வேலிக்கு போயிட்டு இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவில் சைக்கிளை ஏற்றி விட்டு நம்ம அனுப்புகிறோம். அதோட பார்ட்ஸ் எதுவுமே இங்கே கிடைக்கல, அடுத்த மாவட்டத்துக்கு தான் போகணும், அதனால் அனுப்புகிறோம். ஆட்டோவில் வச்சு சைக்கிள் போயிருச்சு திருநெல்வேலிக்கு. இப்போ நாங்கள் பசியாற்றுவோம் கூடத்தில் வாரம் சமைக்கக்கூடிய பணி, மக்களுக்கு சமைக்கக்கூடிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக சிக்கன் பிரியாணி ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்தனா சேத்பட்டோட அலிம்பாஷாட்டிருந்து ஃபோன் வருது, சிஸ்டர் இந்த மாதிரி திருநெல்வேலியில் எங்களோட ரிலேட்டிவ் வந்து வஃபாத் ஆகிட்டார், எங்கள் அண்ணன் அப்துல் ரஹீம் வந்து அங்கே வர்றாரு, திருநெல்வேலிக்கு வர்றாரு, சிஸ்டர் இந்த மாதிரி அரிசியை கொண்டு போய் திண்டுக்கல்லில் கொடுக்க சொல்லியிருக்காங்களே, நானே கொண்டு போய் திருநெல்வேலியில் கொடுத்துறவான்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனையும் அடாடாடாடா லட்டு வந்து கையிலே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது? அப்போது நான் மதுரை வரைக்கும் தான் வண்டி வர முடியுமான்னு கேட்டேன். இப்போ மதுரையெல்லாம் தாண்டி திருநெல்வேலி வரைக்கும் வண்டி வந்துருச்சு, நமக்கு 1 hour டிஸ்டன்ஸு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி தாராளமாக வந்து கொண்டு வந்துருங்க, நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஞாபகம் வருது, சைக்கிளில் திருநெல்வேலிக்கு தான் அனுப்பிவிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னா நான் ஜும்மா தொழுக போகிறேன், வெளியே வந்தவுடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஜும்மா தொழுதுட்டு வெளியே வந்த உடனே அடுத்த தெருவில் தான் அவங்க அரிசி மூட்டையோடு இருந்துருக்குறாங்க. அழகாக ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அந்த சைக்கிளை விட்டுட்டு அரிசி மூட்டை ஏற்றி கொண்டு நமக்கு ஜும்மா பொழுதுக்குள்ளேயே நம்மளோட இடத்துக்கு அரிசி மூட்டைகள் வந்து இறங்கிடுது. ஞாயிற்றுக்கிழமை இரவாச்சும் வந்துருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த அரிசி பையன் வெள்ளிக்கிழமை மத்தியான பொழுதுலேயே நம்மளுடைய கைகளுக்கு சிறப்பாக வந்துடுது. அப்போ அந்த சைக்கிள் கீழே விழுந்தது, அங்கே அடிபட்டுச்சேன்னு கவலைப்பட்டது, அந்த சைக்கிளை வந்து திருநெல்வேலிக்கு ஏற்றி விட்டது, இது எதுவுமே சைக்கிளுக்கானதாக தெரியலை. ஏழைகளுக்காக நம்ம இந்த உணவு தயாரிக்கணுன்ற பணிக்காக நம்ம மனசில் ஒரு ஆழமாக நியத்து வச்சுருந்துக்கோமே. இப்போ இதெல்லாம் அதுக்காக தான் நடந்துச்சா? இது எப்படி இப்படி ஒரு கோயின்சிடன்ஸ் எப்படி நடக்குது? முதல்ல அரிசி கிடைக்கல, பல இடத்துல தேடுறோம், அரிசி கிடைக்கல. 1 வருஷம் அரிசி கிடைக்குது, 2 வருஷம் அரிசி கிடைக்கல. அது பிறகு இன்னொரு இடத்துல அரிசி கிடைக்குது, சர்வீஸ் கிடைக்கல. அது பிறகு நம்ம வேறு மாவட்டங்களை தொடர்பு கொண்டு அரிசி கிடைக்குது, வண்டி கிடைக்கல. வண்டி திண்டுக்கல் வரைக்கும் வருது, அப்புறம் அரிசி எப்படி வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மதுரை வரைக்கும் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறோம், கொண்டு வர முடியலை. பிறகு அங்கேருந்தே ஃபோன் வருது, உங்கள் ஊருக்கே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துடட்டுமா? இதை நீங்கள் எப்படிங்க பார்ப்பீங்க? இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அவங்க இறக்குற அரிசி மூட்டைக்கும் நம்ம அனுப்பின ஆட்டோவுக்கும் அடுத்த தெருவிலே இருந்து அழகாக கொண்டு வந்து நம்மளுக்கு இறக்கி தர்றாங்க. இறக்கி தந்த சகோதரர் அந்த ஆட்டோ டிரைவர் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வந்து எக்கோ டெஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு வழியாக கடந்து வந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு மூட்டையும் தோளில் தூக்கி போட்டு ஒரு மனிதராக ஏற்றி கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ காசு தருவீங்கன்னு கேட்கல, சிஸ்டர் ஜஸாக்கல்லா ஹைரான்னு சொல்லிட்டு போகிறார். நாங்கள் தான் அவருக்கு சொல்லணும், அவர் எங்களுக்கு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் அல்லாவோட பாதையில் இப்படி ஒரு அரிசி பையன் இந்த தோளில் தூக்குறதுக்குரிய பாக்கியத்தை எனக்கு நீங்களே இன்றைக்கி தந்திருக்கீங்க, ஜஸாக்கல்லா ஹைரஸ்ன்னு சொல்லிட்டு போகிறோம். என்னங்க இந்த உலகம் மாடல் ஆஃப் த ஹெல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த உலகத்தில் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு. ஆனால் இறைவன் நாடினால் நல்லவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூகுள் மேப்பில் ஒரு மேப் போட்டு வழித்தடம் பாயிண்ட் போட்டு கொடுக்கும்ல, அது மாதிரி நல்லவர்களையெல்லாம் பாயிண்ட் போட்டு எல்லாம் இணைச்சி கொடுப்பாங்கிறதுக்கான ஆகப்பெரிய விட்னஸ் இன்றைக்கி நடந்திருக்குது. இந்த அரிசி வேண்டாம், இப்போ என்ன சாதா அரிசியை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் மனசில் வச்ச நியத் த பெஸ்ட்டுன்னு எது இருக்கோ அந்த பெஸ்ட்டை வந்து நம்ம ஏழைகளுக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து அழகு பார்க்கணும். அதுதான் விருந்து.
நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யும்போது இவ்வளோ மெனக்கிடுறோமே, இதுதானே என் வீடு, இந்த லட்சியம் தானே என் குடும்பம், இந்த மக்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தானே என்னை இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கு, இது அல்லாஹ் என்கிட்ட கட்டளை அல்லவா, இப்போ அல்லாஹ் இதை தரமாட்டானா, இது என்ன அல்லாஹ்வுடைய வேலைக்கு முன்னாடி இந்த அரிசி மூட்டை ஒரு பெரிய விஷயமா வரும் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் சொல்லலை. எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு பாருங்கள். இறைவன் நாடினால் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால், இறைவன் நாடினால் இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எவ்வளோ பெரிய விட்னஸ் இது. அப்போது அல்லாஹ் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம், அவனை பார்க்க முடியல. இறைவன் நம்மக்கிட்ட தான் பக்கத்திலே இருந்து தான் எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்குறான். நம்ம பேசுகிறது நினைக்கிறது உள்ளத்தை அவன் அறிந்து வைத்திருக்கிறான்னு நமக்கு விளங்குது. ஆனால் அவன் பேசுகிறத கேட்க முடியலை. அல்லாஹ்வின் மீதான பாசம் அதிகரிக்கிற இந்த பொழுது அல்லாஹ் விட்னஸ் பண்ணி கொடுக்குறான் பாருங்கள். நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னத்துக்கு கவலைப்படுறீங்க, என்னத்துக்கு பயப்படுறீங்க, யாருக்கு இந்த உலகத்தில் இருக்க அச்சுறுத்தல்களை பார்த்து ஏதாவது நீங்கள் பயப்படுறீங்களா? நீங்கள் இம்மையை தேர்ந்தெடுக்கவில்லை, மறுமையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அதிசயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இவ்வளோ பெரிய வீடியோ போட்டு பேசுகிறதுக்கு அப்படின்னு சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் நாங்கள் அதுக்கான மெனக்கெடலை எடுத்து ஒரு வாரமாக மல்லு கட்டி கொண்டிருக்கும்போது சர்வசாதாரணமாக இது இன்றைக்கி யாரோ எழுதி வச்சு பிளான் பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்த மாதிரி எப்படிங்க நடக்க முடியும்? அப்படி நடக்க முடியும் என்றால் இறைவன் என்றொருவன் இருக்கிறான். அவன் நம் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான். நம்ம பேசுகிறதும் நினைக்கிறதும் அத்தனையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நமக்கு ஃபேவராக எல்லாத்தையும் அவன் செய்வான். ஏன் தெரியுமா? நாம் அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மை நேசிப்பேன்னு சொல்கிறானே, அதற்கான விட்னஸ் இல்லையா அது? அல்லாஹ் குரானில் உதாரணத்தை எதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லுவான்னு யோசிச்சு பாருங்கள். கொசுவை வச்சு சொல்லிடுவான், எறும்பை வச்சு சொல்லிடுவான், தேனியை வச்சு சொல்லிடுவான், ஒரு பறவையை வச்சு சொல்லிடுவான், இந்த அரிசி மூட்டையை வச்சு இன்றைக்கி சொல்லியிருக்கிறான். சாதாரண விஷயத்தில் தான் பெரிய விட்னஸை கொடுப்பான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 3.5 வருஷத்துக்கு முன்னாடி காபாவை கண்ணால் முதல் முறையாக பார்க்குற போது அவ்வளோ அழுக. அத்தனை ரக்காத்தும் அழுதுகிட்டே தொழுததாக தான் ஞாபகம். 7 தவாஃபும் அழுதுகிட்டே மட்டுமே இறைவனிடம் பேசிக்கொண்டே மட்டுமே நடந்த அந்த 7 சுற்றுகள் தவாஃப். அதே மாதிரி இன்றைக்கி தொழுத 4 ரக்காத்தும் அழுது 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 நான் எப்படி நன்றி செலுத்துவேன், உன்னை எப்போ பார்க்க போகிறேன், யாரெல்லாம் உன்னோட திருமுகத்தை தரிசிக்கிற நாள் எந்த நாள், அந்த பொழுது எந்த பொழுது, இவ்வளோ ஃபேவராக எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செஞ்சு தரேன்னா நீ எங்கள் பக்கத்தில் தானே இருக்கிற. அந்த பாச உணர்வு கண்ணீராக பெருகுது. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எதுக்காக அப்படின்னா, எது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நியத்து வச்சிங்கன்னா அதெல்லாம் நடத்தி தருவான். அது பிறருக்கானதாக இருக்கும்போது, அது குரானுக்கானதாக இருக்கும்போது, அது அல்லாஹ் ரசூலுக்கானதாக இருக்கும்போது, இந்த உலகத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்காம அல்லாஹ் நம்மளை பாராட்டுவானே அப்படின்னு எதிர்பார்த்ததாக இருக்கும்போது இந்த மேஜிக் அண்ட் மிராக்கிள் நடக்கும். இன்றைக்கி அரிசி மூட்டையில் நடந்தது, நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பாதுகாப்போ அதை இறைவன் தானே அதை செஞ்சு கொடுக்க போகிறான், செய்வான். இதற்கான விமர்சனங்களும், நடந்து போகிற பாதை கடினமாகவும், கடந்து வர்ற வாழ்க்கை ரொம்ப கடினமாகவும் இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற மறுமையில் அல்லாஹ் நம்மளை சிறப்பாக்குவாங்கிறதுக்கு விட்னஸ் இந்த அரிசி மூட்டை. இதில் பிளான் பண்ணி இந்த அரிசி மூட்டை எங்களுக்கு வர்றதுக்கு காரணமாக கடலூரில் எங்கள் கோஆர்டினேட்டர், அந்த சகோதரி சகோதரர்கள், அது பிறகு திருவண்ணாமலையில் அந்த சகோதரி சகோதரர்கள் இந்த அரிசி பை அந்த 8:45 ராத்திரிக்கு போயிட்டு சூப்பர் மார்க்கெட் மூடுற நேரத்தில் போய் வாங்குகிறாங்க. அவ்வளோ பரபரப்பாக. முடியாது சிஸ்டர், கொஞ்சம் கஷ்டம் சிஸ்டர், யாருமே அதை சொல்லலை அவங்க. அது பிறகு சேத்பட்டில் இருந்து நம்முடைய பழ மண்டி அந்த சகோதரர்கள், அவங்களோட அண்ணன் அப்துல் ரஹீம், அவர் தான் அந்த அரிசி பையை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காரு. அவர் அன்றைக்கி பார்க்கணும்னு நினச்சோம், அன்றைக்கி பார்க்க முடியல, லேட்டாச்சு, நாங்கள் போனது லேட்டு. இன்றைக்கி அவங்க வஃபாத்காக வந்ததுனால அவங்கள சந்திக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் அவங்க ஊரில் அந்த மதரசா திறப்பு நிகழ்வில் போய் சேத்பட்டில் கண்டிப்பாக எல்லாரையும் சந்திப்போம் அப்படின்னு நியத்து வைக்கிறோம். அவங்க அது பிறகு அங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்த போது இந்த ஆட்டோ டிரைவர் போய் அதை ப்ராப்பராக கொண்டு வந்து தன்னோட தோளில் சுமந்து கொண்டு சேர்த்தது. இதற்காக கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கெல்லாம் தெரியாமல் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வீடியோலாம் எடுத்து இதை ஒருங்கிணைச்சு கொடுத்த சகோதரிகள் உட்பட அத்தனை பேருக்கும், இந்த அரிசியை உணவாக்கி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற டீம் அத்தனை பேருக்கும் என்னோட இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் பாவங்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தில் ரசூல்லாவோடு வாழ்கிற பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். இப்போ நான் வீட்டில் இருந்து கிளம்பி இந்த அரிசி மூட்டையை பார்க்குறதுக்காக வேகமாக வர்றேன். இது ஒரு பெரிய நோபல் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, உலக அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு அல்லாட்ட இருந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு கிடச்சிருச்சு. இன்றைக்கி அழுகையும் ஓட்டமாக ஒரு வழியாக வர்றோம் நடந்து. பின்னாடி இருந்து ஒரு ஐயா 60-70 வயசு இருக்கும். சிஸ்டர் 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 அப்படின்னா எனக்கு காதில் விழுவே இல்லை. நான் கபரை தாண்டி வந்துட்டுருக்கேன், அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் கூட என்னோடய அசிஸ்டண்ட் வருவா, பின்னாடி ஒருத்தர் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே வராரு, திரும்பிடாதீங்க யாருன்னு தெரியல அப்படின்ட்டு அவள் சொல்கிறேன். கூப்பிட்றாங்க நீயாவது என்னன்னு கேளேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கமாக தெருவில் வந்து வளைஞ்சிட்டோம். அவர் விடவே இல்லை, சபரிமாலா சிஸ்டர் அப்படின்னு. அப்புறம் இன்னும் மக்களுக்கு ஃபாத்திமா சபரிமாலாங்கிறது பழகலை அப்படிங்கிற மாதிரி திரும்பி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்ட பிறகு கடக்க முடியல. சொல்லுங்கய்யா என்ன விஷயம்? குவைத்திலேருந்து நான் உங்களுக்கு ஃபேன், உங்களோட ஸ்பீச்செல்லாம் நான் அப்படி ஒன்று விடாமல் கேட்டுட்ருக்கேன், எப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஆற்றலை தந்திருக்கிறான். அப்புறம் நீங்கள் இதை சொல்கிறீங்க, அவர் அரபியில் ஏதோ சொன்னார், நீங்கள் இதை சொல்கிறீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த தெரு முடுக்கில் சண்டை போடுறது, இந்த குழாயடி சண்டை மாதிரி வந்து வீட்டுக்கு வீடு வந்து பேசிக்கிறது, வாக்கியா வரப்பு சண்டை மாதிரி இப்படி தெருக்குள்ளேயே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன், நீங்கள் துவா செய்யுங்க. என்னோட பெரிய சந்தோஷம் உங்களை சந்தித்ததில், வாழ்த்துக்கள், துவாக்கள், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம் அப்படின்னாரு. என்னடா இது, நம்மளே ஒரு விதமான பரவச மனநிலையில் வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன யாரோ ஒரு மனிதர் வந்து டீம் எல்லாருக்கும் சேர்த்து துவா செஞ்சுட்டு போகிறாரே, இதை நம்ம எப்படி எடுக்கிறோமோ எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்களும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு வந்தாச்சு. இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொழுது எவ்வளோ ஒரு அழகான பொழுதாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வைக்கலை, அப்படி நமக்கு குடும்பங்களும் கிடையாது, நமக்கு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசை. அல்லாஹ் நமக்கு தந்த கூட்டு குடும்பம் இந்த கூட்டு குடும்பம் தான். இப்போ நம்ம யாரெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசினோமோ இந்த கூட்டு குடும்பம் தான். குறிப்பாக சேத்பட்டில் நான் சொல்கிற அந்த சேத்பட் பக்கத்தில் தான் என்னோடய தாய் பிறந்த ஊர். இன்றைக்கி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்னை பெற்ற தாய் உட்பட எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனால் என் தாய் பிறந்த ஊர்லேருந்து தாய்க்கு நிகராகன்னு சொல்கிறதா, தாயை விட அதிகமாகன்னு சொல்கிறதா, இந்த சகோதரர் சொல்கிறார், சிஸ்டர் உங்களோட வேலைகள்லாம் எப்பெல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிற பாக்கியம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெற்ற தாயும் உடன் பிறந்தவர்களும் யாரெல்லாம் ரொம்ப நேசித்தோமோ அவங்க எல்லாரும் நம்மளை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போகும்போது யாரென்றே தெரியாத இந்த சகோதரர்கள்லாம் உங்கள் பணியில் எங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து நிற்போன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த பாசத்தையும் இந்த உரிமையையும் இந்த நேசத்தையும் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறது, நம்ம என்ன அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுன்னு நினைக்கும்போது அவங்க துவா செய்கிறத தவிர நம்மக்கிட்ட வந்து வேறு எதுவுமே இல்லை. அவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும், ஈருலக வெற்றி அடையட்டும்னு நம்ம துவா செய்கிறோம். இதுதான் எனக்கு இஸ்லாம் கொடுத்த கிஃப்ட். இஸ்லாத்துக்கு போய் நீங்கள் என்னத்தை அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் இந்த கண்ணீரும் இந்த பாசமும் தான். யார் அவங்க எனக்கு தெரியாது, என்னைய வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த வீடியோஸ் வழியாக அவங்க இந்த பணிகள் செஞ்சுருக்காங்கன்னு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அல்லாவுக்காக நேசிக்கிற இந்த நேசம் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்தையே நிகராக திராசில் வச்சு கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. இந்த நேசத்தை, இந்த அன்பை, இந்த டெடிக்கேஷனை, இந்த தியாகங்களை அன்னைக்கு வந்தப்பையும் வெள்ள நிவாரணத்தில் வந்தப்பையும் பெரியப்பா வஃபாத், இன்றைக்கி இந்த பணிகளுக்காக வந்தபோதும் ஒருத்தர் வஃபாத். மரணங்களை தாண்டி அல்லாவுக்கான பணி செய்யக்கூடிய இந்த குடும்பங்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பெரிய 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 படிப்பினைகள். எல்லோரும் ஒரு நாள் கபருக்கு போதான் போகிறோம். இருக்க வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும்தான் நம்ம கொண்டு போக போகிற அருட்கொடைகள். அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக நான் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். விலை கொடுத்து வாங்க முடியாத நிம்மதியை எனக்கு இஸ்லாத்தினுடைய அந்த சகோதர சகோதரிகள் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அதை உன்னுடைய மன்றத்தில் நான் சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தரணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வைத்தவளாக மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் எதன் வழியாக சொல்லிக்கிறது என்னென்னா, ஸ்ட்ராங்காக சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
வல்ல அல்லாஹ் உங்களுடைய பிடர் நரம்புக்கும் பக்கத்தில் இருந்து இது போன்ற அதிசயங்களை நடத்துவான். அதை நீங்களும் எங்களோட ஷேர் பண்ணுற பாக்கியத்தை இறைவன் தரட்டும்னு துவா செய்தவளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.